இந்த மாநாடு முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு முருகன் தான் முடிவு பண்ணியிருக்காரு. இந்து முன்னணியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதுதான் உண்மை. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்து முன்னணியோடைய மாநில மாநாடு நடக்கும். கடந்த 2015 கோயம்புத்தூரில் நடந்தது தமிழக பாதுகாப்பு மாநாடு. 2020 கொரோனா காரணமாக அது நடக்கலை. நம்ம 2025 மதுரையில் மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம முடிவு செஞ்சிருந்தோம். ஆனால் என்ன நடந்தது, இதற்கான முதல்கட்ட துவக்க நிகழ்ச்சியானது 2025 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு மையக்குழுவானது உட்கார்ந்து இந்த மாநாடு பற்றி, இந்து முன்னணியுடைய மாநாடு அதை பற்றி யோசிக்கிற போது அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பிப்ரவரி 4ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த திருப்பரங்குன்றம் சம்பவம், அதன் பிறகு நீதிமன்றம் 1 மணி நேரம் அனுமதி கொடுத்து அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்காக சொன்னது. இதனுடைய தொடர்ச்சியாக இது சரியான காலகட்டம் முருகன் ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு. அதனால் முருகப்பெருமான் இது சரியான நேரத்தில் இந்த விஷயம் நமக்கு வந்திருக்கிறது. அதனால் இந்த மாநில மாநாடானது முருகபக்தர்கள் மாநாடாகத்தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பெருவாரியான பெருமக்கள் எல்லாம் சொன்னதுனால இது முருகபக்தர்கள் மாநாடாக ஒரு வடிவத்திற்கு வந்தது.